சத்குரு அவர்களே, நான் ஒரு மூத்த சைவ தமிழ் பேராசிரியன். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தனியாக ஒரு முயற்சி எடுத்து உலகம் பூராவும் இருக்கிற சைவ சமயம் பற்றி ஆராய்ந்து பல அறிஞர்களுடைய துணையோட சைவ சமய கலைக்களஞ்சியம் என்ற ஒரு பெரிய தொகுதியை 10 தொகுதிகள் 7600 பக்கத்தில் தனி மனிதனாக நின்று அதை நான் செய்ய சிவன் அருள் குரு அருள் துணை நின்றது. அதில் ஒரு தொகுதியில் சைவ சமய அருளாளர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலில் உலகமெங்கும் வாழ்கிறவர்களாக இருக்கிற சைவத்துக்கு தொண்டு செய்த ஒரு 700 பேரை 700 ஜெயின் செயின்ஸை பதிவு பண்ணேன். அதில் தங்களுடைய வரலாற்றையும் தங்களுடைய ஈஷா யோக மையத்தையும் கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களிடம் கேட்டு படத்தோடு பதிவு செய்தேன். இதை பதிவு செய்து வெளியிட்டதுக்கு பிறகு லண்டனிலிருந்து ஒருவர் பார்த்துவிட்டு உங்களை பற்றி என்னிடம் ஒரு கேள்வி கடிதம் மூலமாக கேட்டிருந்தார். அதாவது அது எங்கே பார்த்தாலும் அந்த கேள்வி வந்தது. உங்களுடைய வரலாற்றை சொல்லி முடித்துட்டு இவர்களால் தொடங்கப்பட்டது ஈஷா யோக மையம், அது வெள்ளியங்கிரியினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான பணி செய்கிறதுன்னு நான் எழுதியிருந்தேன். அவர் எழுதியிருக்கிறார், இந்த ஈஷா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு புரியலையே, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கன்னு என்னை பார்த்து கேட்டிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஷாங்கிறது எனக்கு ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு சிவனை சொல்கிற ஒரு வார்த்தை ஈசா அப்படின்னு எங்கள் நாட்டுப்புற வழக்கத்தில் ஈசனா அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அந்த ஈசா என்கிற ஈசன் சிவன்கிற வார்த்தையிலேருந்து தான் அந்த ஈஷாங்கிறத கொண்டு வந்தீங்களா, இல்லை அதுக்கு வேறு பின் புலம் இருக்காங்கிறத எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இது மூலமாக உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது சொல்ல முடியும் சாமி. ஈஷா என்ற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் என்னென்னா, எது பிரபஞ்சம் ஆள் மேலே வச்சுருக்குதோ அந்த சக்திக்கு நாம் ஈஷான்னு சொல்லுவோம். அது உருவில்லாத நிலையில் இருக்கிறப்போ அதுக்கு ஈஷான்னு சொல்லுவோம். உருவு கொடுத்தா ஈஸ்வரான்னு சொல்லுவோம். உருவில்லாத தெய்வீகத்துக்கு ஈஷான்னு சொல்லுவோம். ஈஷா யோகான்னு சொன்னது என்னென்னா, அடிப்படையாக இங்கே நடந்திருக்கிற இது எல்லாமே விஞ்ஞானபூர்ணமாக சொல்லி கொடுத்துருந்தாலும் அடிப்படையாக நோக்கம் என்னென்னா, இது என்னுடைய நோக்கம் மட்டும் இல்லை, உயிர் நோக்கமே இப்படி தான். எது எல்லாத்துக்கும் உயர்ந்ததோ அங்கே போய் சேர்ந்துக்கணுன்றது உயிருக்கு எப்போவுமே ஆர்வம். எல்லா உயிருக்கும் அதுதான் ஆர்வம். நிச்சயமாக இப்போதுக்கு யாரோ ஊரில் ஒரு மாதிரி இருந்தால் அவருக்கு மேலே போய் சேர்ந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கலாம். நாளைக்கு நாட்டில் யார் உயர்ந்தவர் இருக்குங்களோ அவருக்கு மேலே போய் சேர்ந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கலாம். அடிப்படையாக ஒரு தனி மனிதனுக்கு அவனுக்கு என்ன புரியுமோ, அவனுக்கு புரிஞ்ச அளவுக்குள்ளே எது உயர்ந்ததோ அதில் போய் சேர்ந்துக்கணுன்ற நோக்கம் எப்போவுமே மனித உயிருக்கு இருக்குது. அவனுடைய கிரகிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் உயர்ந்தது. ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தா இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இது எல்லாமே நாம் நடத்தலை. இதெல்லாம் நடத்துகிற ஒரு உயர்ந்த எல்லை இல்லாத ஒரு சக்தி தானே இயக்கிட்டு இருக்காது. உருவில்லாத எல்லை இல்லாத தானா நடக்குது. அதில் போய் சேர்ந்துக்கணுன்ற பிரத்தியொரு மனிதனுக்கு நோக்கம் இருக்குது. மனப்பூர்வமாக விழிப்புணர்வாக இன்னும் வரல எல்லாருக்கும். சில பேருக்கு விழிப்புணர்வாக வந்திருக்குது, மித்தவங்க எப்படியோ தற்செயலாக போவாங்க. ஆனால் எல்லாருக்கும் எது உயர்ந்ததோ அதில் போய் சேர்ந்துக்கணுன்ற நோக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஈஷா. அது உருவில்லாத நிலையில் நாம் பார்த்தப்போ ஈஷான்னு சொல்லுவோம். மக்களுக்கு உருவில்லாதது புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கு ஒரு உருவு கொடுத்தா அதுக்கு ஈஸ்வரான்னு சொல்லுவோம். அது போய் சேர்றதுக்கு இருக்கிற தொழில்நுட்பம், ஒரு வழி, ஒரு விதானத்துக்கு, ஒரு கருவிக்கு யோகான்னு சொல்லுவோம். அதனால ஈஷா யோகா. மிக அருமையான விளக்கம் சாமி, எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. எப்படி படுத்தாலும் சிவனை மையப்படுத்தி ஈஸ்வரனை மையப்படுத்தி எழுந்த ஒரு யோக மையம் இது. நான் முந்தைய 10 ஆண்டுகளுக்கு முன்பே தியானலிங்கம் அமைக்கப்பட்ட பொழுது நான் இங்கே தரிசனம் செஞ்சுருக்கேன். இப்போ 10 ஆண்டுகள் கழித்து தான் இப்போ வர்ற வாய்ப்பு கிடைச்சிது. காலையில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்த பொழுது எனக்கு பெரிய வியப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. புற வழிபாடாக இருக்கிற சாதாரண பாமரர்களை மேலெடுத்து செல்கிறதுக்குரிய உருவ வழிபாடையும் ஒரு பக்கத்தில் வைக்கிறீங்க. இன்னொரு பக்கத்தில் மக்களை மன வழிபாட்டில் உயர்த்தி அவர்களை உள்ளத்தாலே உயரச் செய்து சமூகத்தில் பெரிய இடத்தை விரும்பியதை பெறவும் ஆண்டவனுடைய திருவுருளை பெறவும் பல பெரிய ஏற்பாட்டை யோக மையங்கள் மூலமாக நீங்களும் உங்களுடைய மாணாக்கர்களும் செய்து வருகிறார்கள்.
இப்போது இந்த அருமையான மிகப்பெரியதாகிய இந்த ஏற்பாட்டை செய்து வருகிற நீங்கள், ஒன்று யோக நிலையை நோக்கி மட்டும் மனிதர்களை செலுத்துவது, இல்லை என்றால் சடங்காசாரங்களை நோக்கி மட்டும் மக்களை செலுத்துவதுன்னு சொல்லாமல் ரெண்டையும் ஒன்று கலந்திருப்பதனால் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? குழப்பம் ஒன்றும் கிடையாது. ம் முக்கியமாக ஒரு மனிதன்னு அவனுக்கு என்ன இருக்குதோ அதுதான் அவனை உபயோகப்படுத்த முடியும். கட்டாயம். என்ன இருக்குது ஒரு மனிதன் கையில்? உடல் இருக்குது, ஆமாம், மனம் இருக்குது, இருக்குது, உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குது, சக்தி இருக்குது. இந்த 4 நிலைக்கு 4 அடிப்படையான யோகா இருக்குது. இருக்குது. உடல் உபயோகப்படுத்து எது உயர்ந்ததோ அது போய் சேர்ந்தா உடல் செயல்னால இதுக்கு கர்ம யோகான்னு கர்மயோகம். நம்ம புத்தி கூர்மை உபயோகப்படுத்தி நாம் அங்கே போனால் இதுக்கு ஞான யோகான்னு சொல்லுவோம். நம்ம உணர்ச்சியுடைய தீவிரம் உபயோகப்படுத்தி சேர்ந்தால் இதுக்கு பக்தி யோகான்னு சொல்லுவோம். இல்லை நம்ம உள் சக்தி நாம் அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து நாம் மேல் நோக்கி போனால் இதுக்கு நாம் கிரியா யோகான்னு சொல்லுவோம். இது 4 தான் செய்ய முடியும். எதே செஞ்சாலும் இது 4 தான் செய்ய முடியும். இங்கே நாம் 4 சேர்த்து நடக்கிற நோக்கம் என்னன்னா, இப்போது நீங்கள் ஒரு தனி மனிதன் நீங்கள் இங்கே உட்காந்தா சரி, இது என்னன்னா உங்கள் உணர்ச்சி, உங்கள் புத்தி, உங்கள் உடல், உங்கள் சக்தி, அவ்வளோதான். 4 சேர்ந்து தானே இருக்கிறீங்க. நிச்சயம் நிச்சயம். பிரதி ஒரு மனிதன் 4 சேர்ந்து தானே இருக்கிறான். எல்லாருமே ஏதோ ஒன்றே வச்சு யாராலும் இருக்கிறானா? இல்லை. இதனால 4 சேர்ந்து நடந்தால் தான் ஒரு மனிதன் வளர்ச்சி நடக்க முடியும் அவனுக்குள்ளே. ஆனால் என்ன இதில் முக்கியமானது என்னென்னா, இப்போது ஒருத்தருக்குள்ளே உடல் அதிகமாக தீவிரமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்குள்ளே புத்தி ரொம்ப மேல் நோக்கி இருக்கலாம், இன்னொருத்தருக்குள்ளே உணர்ச்சி ரொம்ப தீவிரமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சக்தி இருக்கலாம். இந்த காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்குது. பிரதியொரு மனிதனுக்கு இந்த 4 யோகா ஒரு குறிப்பிட்ட நிலையில் கொடுத்தா தான் அவனுக்கு வேலை செய்யும். நான் உங்களுக்கு கொடுக்குற யோகா போய் இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது வேலை பண்ணாது. இதனால இந்த 4 சேர்ந்து தான் எப்பவுமே யோகா நடக்கணும். இதில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இதோடைய எதுக்காக எது செய்கிறோன்ற ஒரு அறிவு இல்லாமல் எனது ஒரு மாதிரி யோகா, உனது ஒரு மாதிரி யோகான்னு பக்தி யோகா இருக்கிறவங்க இது பண்ண மாட்டாங்க, அது இருக்கிறவங்க இது பண்ண மாட்டாங்க. இப்படி பிரிஞ்சு போயிருக்கிறது கலாச்சாரத்தில் ஒரு பெரிய இழப்பு. வெறும் மூளை மட்டும் இருக்குதா, இல்லை வெறும் இதயம் மட்டும் இருக்குதா, வெறும் உடல் இருக்குதா, எல்லாம் சேர்ந்து தானே இருக்கிறோம். இந்த 4 உபயோகப்படுத்தி ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு எந்த மாதிரி தேவையோ அப்படி கொடுக்கணும். இதுக்காக தான் நம்ம கலாச்சாரத்தில், நம்ம ஆன்மீக கலாச்சாரத்தில் எப்போவுமே ஒரு உயிரோடு இருக்கிற குருன்னு முக்கியமானது என்னதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுத்தா சரியாக வராது. அதனால 4 சேர்ந்துருக்கு. அதில் எந்த ஒரு அது ஒன்றும் முரண்பாடாக தெரியல. கட்டாயமாக கிடையாது. கட்டாயம் சார்.